இந்த 40 நாள் நீங்கள் பெண்களிடத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறது. நான் அதை காரணம் என்ன, 7ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். 7ஆம் இடத்து ராகு உங்களுக்கு தேவையில்லாத தொடர்புகளை தருவார். 7ஆம் இடத்து ராகுங்கிறவர் சும்மா கிடையாதுங்க. நல்ல விஷயமும் பண்ணுவார், கெட்ட விஷயமும் பண்ணுவார். ஒரே தூக்கிட்டு போய் ஃபாரினில் வச்சுருவார். ஆனால் அதே 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணிடுவார், அப்படியே கீழே போட்டு உடச்சி என்ன பண்ணிடுவார், குடும்பத்தை 2ஆக பிரிச்சிருவார். இந்த ராகுவை தொடர்ந்து சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற முக்கியமான விஷயம், 4 கிரகங்கள் 4ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டில் இருக்குது டிசம்பர் 21 வரைக்கும். இது ரொம்ப மோசமான ஒரு அம்சம். என்னன்னா, ராசிநாதன் சூரியன், 3-10 கூடிய சுக்கிரன், 2-11 கூடிய புத பகவான், அதே மாதிரி செவ்வாய், எல்லாரும் 4ஆம் இடத்துல இருக்காங்க. 4ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது அந்த 4ங்கிறது கெட்டு போகும். 4 எப்படி கெட்டு போகும்? 4ஆம் இடம் என்பது என்ன? அது உங்களுடைய பாதகாதிபதி செவ்வாயினுடைய வீடு. எப்படி? பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவர் செவ்வாய், அவருடைய வீட்டில் இருக்கு இவ அத்தனை பேரும். அப்போ இவங்க என்ன பண்ணால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக ஹெல்த்தில் இந்த டிசம்பர் 31க்குள்ள ஓப்பன் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறவங்கள கொஞ்சம் தள்ளி போடுங்க. பாதகாதிபதி விட்டு செவ்வாய் நகர்ந்து போட்டோம், எல்லாருமே நகர்ந்து போட்டோம், சூரியன் நகர்ந்து போட்டோம். டிசம்பர் 21க்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க எல்லாரும். அப்போ மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க.